இந்த வாரம் உங்க லவ் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்ட்னர் நேம் அண்ட் உங்க நேமை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த ரீடிங்கை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வாரத்திற்கான ஒரு சேனலைஸ்டு ரீடிங், உங்க பர்சனோட எனர்ஜி, உங்களோட எனர்ஜி டோட்டலா உங்க லவ் எனர்ஜி எப்படி இருக்க போது நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் பாருங்க, ரெசனேட் ஆகலைன்னா பார்க்க வேண்டாம். ரீடிங்குள்ள குவிக்கா போயிடலாம். இது ஒரு ஷார்ட் ரீடிங்கா, சேனலைஸ்டு கனெக்டடான ரீடிங்கா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாரம் உங்க காதல் வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணலாம் அல்லது எதை தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கான ரீடிங்கா கூட இதை வச்சுக்கலாம். ஸோ பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கட்டாயம் பார்ப்பீங்க. உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கண்டிப்பா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்துக்கான சைன்ஸ், சிக்னல்ஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சிக்னல்ஸ் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதுல சொல்லும் பொழுதே பாத்தீங்கன்னா இவால்வ், நீங்க ஒரு ஃப்ரீடம், ஒரு ஃப்ரீயான ஒரு பர்சனா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு பர்சனா, அப்படி ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்த பெயின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தா மாறும். உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா மாறி உங்களுக்குள்ள இருக்க இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சனா இருப்பீங்க உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அழகான கார்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்குது பாருங்க. ஹீலிங் த்ரூ ஆர்ட். நிறைய பேர் உங்களுடைய ஹீலிங், எனக்கு எதுல ஒரு ஹீலிங் கிடைக்கும், நான் ரொம்ப சஃபர் ஆயிட்டேன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல, எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இதுல இருந்து நான் எப்படி வெளியில வருவேன் இப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுப்பீங்க, வரைவீங்க, அல்லது படம் பார்க்கறது கூட ஒரு விதமான ஆர்ட் தான். ஆர்டிஸ்டிக்கா நம்ம எது பண்ணாலும் அது ஆர்ட் தான். அல்லது ஒரு டிசைன் பண்றது, நீங்க இருக்கிற ஸ்பேஸை கிளென்ஸ் பண்ணி டிக்ளட் பண்ணி உங்களுக்கான ஸ்பேஸை நீங்க அழகுபடுத்துறது, உங்களை நீங்களே செல்ஃபா அழகுபடுத்திக்கிறது, அல்லது டிஜிட்டலா ஏதாச்சும் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஹீலிங்கை தேடக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் பலருக்கு. ஸோ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்க மனநிலை எதை நோக்கி பயணம் பண்ணுதோ அதை நோக்கி தான் உங்களுடைய சிந்தனைகளும் இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு கிடைக்குமா, எனக்கு பாசிட்டிவா தான் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங்கும் நடக்கலாம். ஸோ இது கலெக்டிவ் ரீடிங்கா தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹீலிங் எதன் மூலியமா இருக்குது, ஆர்ட், மியூசிக்கும் ஒரு ஆர்ட் தான், மியூசிக் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தான். ஸோ அந்த மியூசிக்கை இன்னும் ரொம்ப நீங்க சோக பாட்டா கேட்காம ஹாப்பியான பாட்டா கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய வாரமா இருக்கும். ஸோ உங்களுடைய ஹீலிங்கை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹீலிங் எதன் மூலியமா நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஆர்ட், கலை அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமா நடக்க போகுது. ஸோ நான் இப்ப டேரட் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது டேரட்டும் ஒரு விதமான ஆர்ட் தான். ஸோ ஜோதிடமும் ஒரு விதமான ஆர்ட் தான். ஸோ இதெல்லாமே ஆர்ட் ரிலேட்டட். எனக்கு ஒரு ஹீலிங் என்னுடைய டேரட்ல கிடைச்சது. அது மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய ஹீலிங் நீங்க எதில் ரொம்ப உங்க மனசு எதை நோக்கி ரொம்ப ஆசைப்படுதோ, உங்க மனசு எது மேல கவரப்படுதோ அதுதான் ஆர்ட். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி நீங்க பண்ண போறீங்க. ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அன்மாஸ்க், ஒருத்தவங்க உங்க கூட மாஸ்க் போட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரிய வரும், இவங்க மாஸ்க் போட்டுதான் உங்க கூட சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த அன்மாஸ்கிங் நடக்கிறதுக்கான சிச்சுவேஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாஸ்க்ன்னு சொல்லும் பொழுதே நிறைய பேருக்கு அவங்க பொய்யாதான் நம்ம கூட பழகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலுமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அந்த அக்செப்டன்ஸை கொண்டு வாங்க. அதனாலதான் இந்த கார்டு வரும்போது எனக்கு உண்மையாவே ஒரு பதட்டம் வருது. நிறைய பேர் பண்ற தவறே அதுதான். ஓகே, இவங்க நீங்களே போலியாவே நினைச்சுக்கிறீங்க இவங்க உண்மையாதான் இருக்காங்கன்ட்டு. ஆனா அவங்க கிளியரா உங்களுக்கு சிக்னல்ஸ் காட்டுறாங்க, கிளியரா உங்களுக்கு அவங்க நான் இப்படிதான் அப்படின்ற அந்த நெகட்டிவ் சைடை காட்டுறாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, இது இவங்களோட ட்ரூ ஃபேஸ் கிடையாது, இவங்க நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க, நம்ம கூட உண்மையா இருக்காங்க அப்படின்ற அந்த போலியான ஒரு செயற்கையான ஒரு தாட்ஸை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. ஸோ இது உண்மையாவே இந்த வாரம் பலருக்கும் உங்களுடைய கூட இருக்கிறவங்க அன்மாஸ்கிங் ட்ரூத், இது பொய்,
இவங்க பொய் தான் உங்க கூட பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எனர்ஜியில நீங்க என்ன பண்ணலாம் அல்லது பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கைடன்ஸை இப்ப பார்க்கலாம். ஏன்னா இந்த கார்டு பாத்தீங்கன்னா ஷேடோ ஒர்க். ஸோ நம்மளை சுத்தி இருக்க ஷேடோ ஒர்க்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு கார்டு தான். ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவாய்டு கம்யூனிகேஷன் வந்து லேக் ஆகுது. கம்யூனிகேஷன்ல உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் டேர்ம்ஸே செட் ஆகலன்னும் போது அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதை அவாய்ட் பண்றது 101% வந்து ரொம்ப நல்லது. இந்த வாரம் பேச முடியலையே அடுத்த வாரம் பேசிக்கலாம். இப்ப பேசி பிரச்சனைய உண்டாக்குறதுக்கு அதை பேசாமையே விட்டுறலாம். ஸோ உங்களுடைய தாட்ஸை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்ல கொண்டு வாங்க. நான் சாமியாரா போகணுமா, நான் சாமியாரா சுத்தணுமா, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கிடையாது. உண்மையாகவே ஒரு ட்ரக், ஒரு போதை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரக்லயுமே போதை வந்து அது வந்து எப்படி சொல்றது, அந்த போதை வந்து நம்மள வந்து அடிமையாக்கக்கூடிய போதை தான் எல்லா போதை வஸ்துகளும். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்க போதை மட்டும்தான் உண்மையான அவேர்னஸ்ல வரக்கூடிய போதை. நான் என்ன பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டு பண்ணக்கூடிய ஒரு போதையா இருக்கு. இதை விட ஒரு பெரிய போதை இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. சோ அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க சாமியாரெல்லாம் மாற தேவையில்லை. பட் உங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் டீவியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்மீக ரீதியா கொஞ்சம் டீவியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து உங்க மனசு சாந்தப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஸோ எம்ப்ரேஸ் தி வாய்ட். ஸோ கிரியேட் பவர். உங்களுக்கு நீங்களே எம்பத்தைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளே எம்பத்தைஸ் பண்ணிக்க மாட்டோம். நம்மளே வந்து எம்பத்தியா பார்க்க மாட்டோம். மற்றவங்கள கூட பார்ப்போம். தெருவில் போற சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் கூட பார்ப்போம். சக தோழரை கூட பார்ப்போம், தோழியை கூட பார்ப்போம். ஆனா அந்த எம்பத்தி நம்மளுக்கு கொடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த எம்பத்தியை உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கோங்க. இந்த வாரம் கண்டிப்பா நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன், இனிமேலும் நான் உயிரோட வாழ்வேன் அப்படின்ற தன்னம்பிக்கையோட உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கேன், இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம வேற யாரும் அப்ரிஷியேட் பண்ண முடியும்? வேற யாரும் பண்ணவும் மாட்டாங்க. அதுக்கு டைமும் யாருக்கும் இருக்காது இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை இந்த வாரம் நீங்க கையில எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாரம் ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான கார்ட்ஸ்ல நம்மளுக்கு ரீடிங்ஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இது ரெசனேட் ஆகும் நான் நம்புறேன். ஸோ கடைசியா உங்க பார்ட்னரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்க பார்ட்னரோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். உங்க பார்ட்னரோட ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி இந்த வாரத்திற்கானது எப்படி இருக்க போகுது? தேங்க்யூ. ஸோ அத்தன்டிக் செல்ஃப். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே அவங்களுடைய செல்ஃபை தான் அவங்க கேர் பண்ணுவாங்க இந்த வாரம். செல்ஃப் கேரிங் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ஃபீமேல் எனர்ஜியை விட மேல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஜிம் போகிறதோ, ஒரு அத்லட் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதோ, அவங்கள ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாரமாக இது இருக்கும். ஸோ அதே மாதிரி வேற வந்திருக்க கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் செயின்ஸ். ஸோ ஒரே பேட்டர்ன்ல இருக்க, ஒரே பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பிரேக் பண்ணுவாங்க இந்த வாரம். ஸோ செல்ஃபா தானாவே ஒரு முயற்சி பண்ணி தன்னை சுத்தி இருக்க விஷயங்கள், தனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கட் பண்ணிட்டு தனக்கான பீஸை தேடக்கூடிய ஒரு வாரமா இது உங்களுடைய பர்சனுக்கு இருக்கு. மோரோவர் அவங்கள தான் இந்த வாரம் வந்து அத்தன்டிக் செல்ஃப், அவங்கள இண்டிவிஜுவலா தான் அவங்க வந்து பாத்துக்க போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஷெடிங் இல்யூஷன்ஸ். உங்க ரெண்டு பேருக்கும் லவ்ல இருக்கக்கூடிய இல்யூஷன்ஸ், அதாவது இல்யூஷன் சொல்லும் போது அந்த விஷயம் வந்து ஒண்ணு இல்லவே இல்லை, எஸ்டே சூர்யா சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்குது இல்லாம இருக்குது அப்படின்ற அந்த இல்யூஷன், அப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தகர்ந்து போகுது. சம்டைம்ஸ் உங்களை பத்தி கூட உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ தவறா உங்களோட பர்சன் கிட்ட சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இல்யூஷன்ஸ் தான், உண்மை கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தகர்ந்து போயிட்டு
ஒரு உண்மை தெரியக்கூடிய வாரமா உங்க பர்சனுக்கு இருக்க போகுது. ஸோ இதுல பார்க்கும் பொழுதே தெரியும் சேஞ்ச். இத்தனை நாளா எதுக்காக பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சோ, கண்டினியூஸா எதற்காக பிரச்சனைகள் உங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு இருந்துச்சோ, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி உங்க பர்சன் வந்து யோசிக்கிற ஒரு வாரமா இருக்கும். நிறைய பேர் நோ கான்டாக்ட்ஸ்ல இருக்கும் பொழுது உங்களை பத்தி தவறா நினைச்சு அவங்க நோ கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்க பர்சன் வந்து உங்களை தப்பா நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட பேசாம இருக்காங்க, உங்களுக்கு நோ கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது உங்க கூட வந்து பேசினாங்கன்னா கட்டாயம் எனக்கும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பா ஒரு டவுட்டால, ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனால, ஒரு தப்பான புரிதலால விட்டுட்டு போனவங்க கண்டிப்பா இந்த ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஷெடிங் இல்யூஷன்ஸ், எது உண்மை இல்லையோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்க உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை புரிஞ்சுக்க கூடிய வாரமா இது இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு கார்ட்ஸா இருக்கு. நிறைய பேருக்கு ரெசனேட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதற்கான ரீடிங்ஸ் பார்ப்போம். நிறைய பேர் இந்த தேர்ட் பார்ட்டிக்கான ரீடிங்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. கட்டாயம் வரும் ஃபியூச்சர்ஸ்ல நம்ம அதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.